நிலவில் நிரந்தர ஆராய்ச்சி மையத்தை அமைக்கும் பணிகளை நாசா தொடங்கியுள்ளது. நிலவை சுற்றி வரும் ஆராய்ச்சி மையத்தை அமைக்க திட்டமிட்ட அமெரிக்க விண்வெளி மையமான நாசா தற்போது அந்த திட்டத்தை கைவிட்டு நிலவில் நிரந்தர ஆராய்ச்சி மையத்தை அமைக்க முடிவு செய்துள்ளது. சுமார் 2 லட்சம் கோடியில் பிரம்மாண்டமான ஆராய்ச்சி மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ள நாசா தனது ஆர்டமிஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக நிலவின் தென் துருவத்தில் இந்த நிரந்தர தளத்தை அமைக்க முடிவு செய்துள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவில் மனிதர்கள் தங்கி ஆய்வு செய்வதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிலவில் தங்குவதற்கு தேவையான தடையற்ற மின்சாரத்தை பெற அங்கு சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்கவும் நாசா திட்டமிட்டு வருகிறது. இந்த திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்றும் அதன்படி முதற்கட்டமாக நிலவுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் ரோவர்கள் அனுப்பப்பட உள்ளது. 2ஆம் கட்டமாக விண்வெளி வீரர்கள் தங்குவதற்கு அடிப்படை வசதிகளை உருவாக்கவும், 3ஆம் கட்டமாக நீண்ட காலம் தங்கி ஆய்வு செய்ய தேவையான நிரந்தர அமைப்புகளை பூர்த்தி செய்யவும் நாசா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் நிலவை ஒரு தங்குமிடமாக மாற்றுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதற்கான ஒரு முன்னோடி முயற்சியாகவும் கூறப்படுகிறது. நிலவில் நிரந்தர ஆராய்ச்சி மையத்தை அமைக்கும் பணிகளை நாசா தொடங்கியுள்ளது. நிலவை சுற்றி வரும் ஆராய்ச்சி மையத்தை அமைக்க திட்டமிட்ட அமெரிக்க விண்வெளி மையமான நாசா தற்போது அந்த திட்டத்தை கைவிட்டு நிலவில் நிரந்தர ஆராய்ச்சி மையத்தை அமைக்க முடிவு செய்துள்ளது. சுமார் 2 லட்சம் கோடியில் பிரம்மாண்டமான ஆராய்ச்சி மையத்தை அமைக்க திட்டமிட்டுள்ள நாசா தனது ஆர்டமிஸ் திட்டத்தின் ஒரு பகுதியாக நிலவின் தென் துருவத்தில் இந்த நிரந்தர தளத்தை அமைக்க முடிவு செய்துள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் நிலவில் மனிதர்கள் தங்கி ஆய்வு செய்வதற்கு தேவையான உள்கட்டமைப்புகளை உருவாக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. நிலவில் தங்குவதற்கு தேவையான தடையற்ற மின்சாரத்தை பெற அங்கு சிறிய அளவிலான அணு உலைகளை அமைக்கவும் நாசா திட்டமிட்டு வருகிறது. இந்த திட்டம் 3 கட்டங்களாக செயல்படுத்தப்படும் என்றும் அதன்படி முதற்கட்டமாக நிலவுக்கு தேவையான உபகரணங்கள் மற்றும் ரோவர்கள் அனுப்பப்பட உள்ளது. 2ஆம் கட்டமாக விண்வெளி வீரர்கள் தங்குவதற்கு அடிப்படை வசதிகளை உருவாக்கவும், 3ஆம் கட்டமாக நீண்ட காலம் தங்கி ஆய்வு செய்ய தேவையான நிரந்தர அமைப்புகளை பூர்த்தி செய்யவும் நாசா முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த திட்டம் நிலவை ஒரு தங்குமிடமாக மாற்றுவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்திற்கு மனிதர்களை அனுப்புவதற்கான ஒரு முன்னோடி முயற்சியாகவும் கூறப்படுகிறது.